எல்லாத்தையும் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புல 1,02,000 பேர் வந்து இருந்திருக்காங்க. இன்னைக்கு கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தென் தமிழ்நாட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் வரைக்கும் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கா? ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன் தெரியுமா? நீங்க அரசு அதிகாரிகள்கிட்ட போயிட்டு பண்டாரம் என்று சாதி சான்றிதழ் கேட்டா ஜங்கம் என்று போட்டு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு உங்கள் அப்பன் விட்டு சொத்தா? மண் யாருக்கு உரிமை என்று யார் முடிவு செய்வது? உன்னால் சென்னையில் 1 சென்ட் நிலம் வாங்க முடியுமா? உனக்கு இருப்பது பொறாமை, வயிற்றெரிச்சல். இப்படிப்பட்ட மனநிலை மனநோயாக மாறும். நல்ல மனஸ்தமான கேள்விதான், செருப்பால அடிக்கிற மாதிரி கேள்விதான், நெத்தி போட்டு அடிக்கிற மாதிரி கேள்விதான். ஆனா இங்க இருக்க மக்களுக்கு அது புரியவே மாட்டேங்குதே. நீங்க என்றைக்கு நம்மளுடைய தமிழ் பண்டாரங்களையும் தமிழ் வேளார்களையும் குயவர்களையும் என்றைக்கு நீங்க ஒதுக்கி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு மோகத்தில் அவங்க என்ன மொழி பேசுறாங்கன்னு தெரியல, என்ன இதுல மந்திரம் சொல்றாங்கன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு அது உயர்ந்ததுன்னு நினைச்சு தமிழை தாழ்ந்தது நினைச்சீங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. இதெல்லாமே எந்த இந்தியாவை திருடு வந்த பிரிட்டிஷ்காரனுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு அவனுக்கு ஆதரவாக பேசும் இங்க இருக்கின்ற மனநோய் பிடித்தவர்கள் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தி அதாவது கேவலமா திட்டுறது வந்து மிக மிக தவறான விஷயம். இந்த படையாட்சிகள் நீங்க வன்னியர் சொல்ற கட்டமைப்புல இருக்கிற படையாட்சிகள் முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க குற்றப்பரம்பரை சட்டத்துல. ஆக தமிழ் சமூகமான பல்லர் சமூகம் தான் இது அதிகமா பரப்புறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து புரிய மாட்டேங்குது. இந்த குற்றப்பரம்பரை சட்டம் 68 சாதியில பல்லர்களும் உண்டு. ஆம், காலாடி எனப்படுகின்ற பல்லர்களின் உட்பிரிவான அந்த சமுதாயமும் குற்றப்பரம்பரை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட சமுதாயம். ஏன் அவங்க குற்றப்பரம்பரை சட்டத்தினால பாதிக்கப்பட்ட தமிழ் சமூகம் கிடையாது. பாதிக்கப்பட்ட சமுதாயங்கள் தமிழ்நாட்டுல மொத்தம் 68 பேர் இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 68 பேர் இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள பிறமொழியாளர்களை பத்தி நம்ம பாகமா போட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கம்யூனிட்டி. ஏன்னா தமிழ் சமுதாயத்துல இருக்கிற பண்டாரன் என்கிற சாதி சான்றிதழ் கேட்டா இந்த சாதி சான்றிதழ் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்மளுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிருக்காங்க. சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பாத்துருவோம். ஜங்கம்ன்றது யாரு என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பாத்துருவோம். அது போக நேத்து போட்ட காணொலியில வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி அந்த கேள்விகளுக்கு பதிலும் நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவன் அண்ணா, உங்கள் தமிழ் தேசிய சிந்தனையை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். ஆனால் இன்று சில சமூக இளைஞர்கள், சில சமூக தலைவர்கள் முக்குளத்தோர் நம்மை சாதி வெறிகள் போல் தெலுங்கர்களுக்கு துணை போனவர்கள், தமிழ் சமுதாயத்திற்கு எதிரானவர்கள், தமிழ் தேசிய சிந்தனையே இல்லாதவர்கள் போல் நம்மை சித்தரிக்கிறார்கள். கீழே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கமெண்ட்ல உண்மை அப்படின்னு தான் போட்டிருக்காப்புல. அதுக்கு கீழே ஒருத்தர் பாரதி முருகன் ஒருத்தர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா குற்றப்பரம்பரை சாதியினர் கல்லர் மறவர் உப்புக்குறவர் தோட்டி கேப்மாரி ஒட்டர் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காப்புல. அது கீழே அதே கிருஷ்ணதேவன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா குற்றப்பரம்பரை வரலாறு உங்களுக்கு தெரியுமா உனக்கு. அதுக்கு கீழே இன்னொருத்தர் வந்து பாண்டிய மரவன் என்ன எழுதியிருக்காருன்னா லிஸ்ட் அவ்வளவுதான் மொத்தத்துக்கு அவங்க போட்டது, அதாவது மொத்தமே வந்து 7 பேர் தான் குற்றப்பரம்பரை இருக்கிற மாதிரி வந்து லிஸ்ட் ஒருத்தர் போட்டிருக்காப்புல பாரதி முருகன்றவரு. அதுக்கு கீழே வந்து மொத்தம் 68 சாதி, அதில் காலாடி பல்லர்களும் உண்டு. அதாவது ஃபர்ஸ்ட் நமக்குள்ள இருக்கிற இந்த மனக்கசப்புகள், இந்த மனப்பிறழ்வுகள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மன அழுத்தங்கள், மன நோய்கள், இது எல்லாத்தையும் நம்ம களைஞ்சு எடுக்கணும். தமிழ் சமூகத்துல எல்லாரும் பேசுறப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா குற்றப்பரம்பரை சமூகம் அப்படின்னு சொல்லி வந்து குற்றப்பரம்பரை சமூகம் என்பது தமிழ்நாட்டில் ஏதோ 2 சாதிக்கு மட்டும்தான் போட்டது போல வந்து எல்லாரும் பேசுறாங்க. அதுவே தவறான விஷயம். குற்றப்பரம்பரை சட்டத்தினால பாதிக்கப்பட்ட தமிழ் சமூகம் கிடையாது. பாதிக்கப்பட்ட சமுதாயங்கள் தமிழ்நாட்டுல மொத்தம் 68 பேர் இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 68 பேர் இருக்காங்க. இத பத்தி தனியாவே நான் ஒரு காணொலி போடுறேன். குற்றப்பரம்பரை சட்டம்னா என்ன, எதுக்கு போடப்பட்டது, அவங்க மண்ணின் மைந்தர்கள் என்னென்ன தொழில் பண்ணனால வந்து அவங்க இந்த சட்டம் எல்லாம் போட்டாங்க, ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்தனாலையும் ஆயுத ஒழிப்பு தடை சட்டம் வந்தனாலையும் இந்த மக்கள் எப்படிலாம் பாதிக்கப்பட்டாங்க, எப்படிலாம் வாழ்வாதாரத்தை இழந்தாங்க, இது எல்லாத்தையும் பற்றி நான் கிளீனா போடுறேன். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த குற்றப்பரம்பரை சட்டம் நீ குற்றப்பரம்பரை சாதி அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை பெரும்பாலும் வந்து யாரு பரப்புறான்னா தமிழ் சமூகமான பல்லர் சமூகம் தான் இதை அதிகமா பரப்புறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து புரிய மாட்டேங்குது. இந்த குற்றப்பரம்பரை சட்டம் 68 சாதியில பல்லர்களும் உண்டு. ஆம், காலாடி எனப்படுகின்ற பல்லர்களின் உட்பிரிவான அந்த சமுதாயமும் குற்றப்பரம்பரை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட சமுதாயம்.
ஏன் அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா குற்றப்பரம்பரை சட்டம் போடப்பட்டதுன்னு முதற்கொண்டு நான் கண்டிப்பா சொல்றேன். அதே போல இன்னொருத்தர் யாருன்னா இந்த முத்திரையர் கட்டமைப்புகள் இருக்கிற முத்துராஜா நாயுடுகள் வந்து இந்த போலி பரப்புரையை பரப்புறாங்க. ஆனா அவங்க இன்றைக்கு வந்து தன்னை வந்து பெரும்பான்மையை காட்டிக் கொள்வதற்காக தமிழ் சமுதாயமான வளையர்களை சேர்த்துக் கொள்கிறார்கள். அந்த வளையர்களில் செட்டிநாடு வளையர்கள் குற்றப்பரம்பரை சட்டத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் தான். அதே போல பெரிய தமிழ் தேசியவாதி மாதிரி பேசிக்கிறானுங்க. தமிழ் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஆனா அந்த அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குற்றப்பரம்பரை சாதினுவாங்க. யார? குறவர் மக்களும் குற்றப்பரம்பரை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்களே நிறைய பேர் இருக்காங்க. ஆத்தூர் மேல்நாட்டு குறவர், உப்பு குறவர்னு சொல்லி ஏகப்பட்ட குறவர்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் தோண்ட ஒண்ணும் கிடையாது. படையாட்சிகள் நீங்க வன்னியர் சொல்ற கட்டமைப்புல இருக்கிற படையாட்சிகள் முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க குற்றப்பரம்பரை சட்டத்துல. ஆக ஏதோ குற்றப்பரம்பரை சட்டம்ன்றது திருடுறதுக்காண்டி போடப்பட்ட சட்டம் என்று தமிழ்நாட்டை இல்ல இந்தியாவை திருட வந்த பிரிட்டிஷ்காரனுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு அவனுக்கு ஆதரவாக பேசும் இங்கே இருக்கின்ற மனநோய் பிடித்தவர்கள் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தி அதாவது கேவலமா திட்டுறது வந்து மிக மிக தவறான விஷயம். இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தோட என்ன ஏது எதனால வந்துச்சு, அதுக்கு முன்னாடி அது எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்றத தெளிவான ஒரு வீடியோ போடுறேன். அது வரைக்கும் குற்றப்பரம்பரை சட்டம்னால என்னமோ வந்து முக்குளத்தூர் மட்டும்தான் குற்றப்பரம்பரை சட்டம் பேசுறாங்க. அது தவறான விஷயம். நீங்க போயிட்டு வந்து சீர்மரபு பட்டியல் டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி இதுலயோ தமிழ்நாடுல இருக்கிற வந்து சாதி பட்டியல்ல பாத்தீங்கன்னா அதுல மொத்தம் 68 சமுதாயங்கள் வரும். அந்த 68 சமுதாயங்கள் யாரும் பார்த்துட்டு நீங்க கொஸ்டின் கேளுங்க. இவங்கலாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி தாராளமா நான் சொல்றேன். அதுல பிறமொழியாளர்களும் இருக்காங்க. சீனிவாசன் கல்யாண்குமார் எந்த மதத்தினராயினும் எந்த நாட்டினராயினும் எந்த மொழியினராயினும் திறமையை வைத்துக் கொள்பவர்கள் தான் பிழைக்க முடியும். தூக்கி தூக்கி விடப்படும் பூனை எத்தனை எலி பிடிக்கும்? பூனைக்கு எலியின் ருசி அறிந்து அதாகவே ஓடி பாய்ந்து பிடித்தால்தான் நிறைய வலி பிடிக்கும். சர்வைவல் இஸ் த ஃபிட்டஸ்ட். கண்டிப்பா சார், எந்த மதத்தினாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் உழைச்சாதான், அதாவது மொழி திறமை இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் வந்து பண்ண முடியும். ஆனா சொந்த நாட்டிலேயே வந்து நீ இந்த மண்ணுக்கு சொந்தம் இல்லாதவன், நீ வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வரலாறு கிடையாது, உனக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தோம் நாங்களாம் சொல்றப்ப அந்த உளவியல் தாக்குதலை எப்படி வந்து பார்த்தா எதிர்கொள்வது? அதற்கு முதல் முக்கியம் மொழி மட்டுமே. மொழி தெரியாத இனம் அந்த இனம் கண்டிப்பா அழிஞ்சு போகும். ஏன்னா நீ பேசுற மொழியே வந்து பார்த்தா உன்னோடது இல்லை, அது வந்து ரொம்ப பழசுலாம் கிடையாது, புதுசு அப்படின்னு சொல்லிட்டோம்னா நீங்க பழமையை தேடி போறப்பையும் வேற தேடி போறப்பையும் உங்களோட அடையாளத்தை இழந்துதான் போற மாதிரி இருக்கும். அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. அடுத்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பெரும்பள்ளி ஒரு வீடியோ மென்ஷன் பண்ணி பாயிண்ட்னு போட்டுருக்காப்புல. அடுத்து 9.45 சிறுமறி குரல் அறுத்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்புல. அது என்ன கிளிப்ஸை வந்து பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் ஏதாவது ஒரு பிராமண ஆண் பெண் சாமி வந்து கோவில ஆடி பார்த்துருக்கீங்களா? பூ முதித்து தீச்சட்டி ஏந்தி இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காப்புல. வாஸ்தவமான கேள்விதான், செருப்பால அடிக்கிற மாதிரி கேள்விதான், நெத்தி போட்டு அடிக்கிற மாதிரி கேள்விதான். ஆனா இங்க இருக்க மக்களுக்கு அது புரியவே மாட்டேங்குதே. நீங்க என்றைக்கு நம்மளுடைய தமிழ் பண்டாரங்களையும் தமிழ் வேளார்களையும் குயவர்களையும் என்றைக்கு நீங்க ஒதுக்கி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு மோகத்தில் அவங்க என்ன மொழி பேசுறாங்கன்னு தெரியல, என்ன இதுல மந்திரம் சொல்றாங்கன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு அது உயர்ந்ததுன்னு நினைச்சு தமிழை தாழ்ந்தது நினைச்சீங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. இதெல்லாமே எந்த பிராமணரும் மொட்டை அடிக்க மாட்டாங்க, எந்த பிராமணர் வந்து பாத்தீங்கன்னா நடந்தே வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத யாத்திரை போக மாட்டாங்க, எந்த பிராமண பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் பெண்கள் மாதிரி வந்து தீச்சட்டி ஏந்துவது, தீயில போய் மிதிக்கிறது, அங்க பிரதர்சனம் உருள்றது, இந்த வேலையெல்லாம் வந்து பிராமண பெண்கள் பண்ண மாட்டாங்க. பிராமண ஆண்களும் எந்த காலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வேண்டுதல் வச்சு முடியறக்கி கொடுத்துருக்காங்களா? பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அழகு கூத்து பார்த்திருக்கீங்களா? செய்ய மாட்டாங்க. முதுகுல வந்து பாத்தீங்கன்னா வந்து கொக்கியை மாட்டிட்டு வந்து சாமி சிலை இழுத்துட்டு போறத பார்த்திருக்கீங்களா? பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சாமி சிலையை கை கடக்கி எங்கேயாவது தூக்கிக்கிட்டே போறத பார்த்திருக்கீங்களா? பண்ண மாட்டாங்க. வேணா அதுல வேறி நின்றுக்குறவங்க அதை தூக்குறதுக்கு நம்ம ஆளு 10 பேர் தூக்கிட்டே போவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து மூட நம்பிக்கை இல்லாதவர்கள், பிராமணர்கள் தூய மூட நம்பிக்கை இல்லாதவர்கள். ஆனா தமிழர்கள் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அதை அறியாம இருக்காங்க. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கணும். அடுத்து கௌரி சங்கர், உண்மை தம்பி, நான் சோழிங்கநல்லூர் இ சேவை மையத்தில் ஒரு பெண்ணை பார்த்தேன். அவர் தன் மகனின் சாதி சான்றிதழ்
ராஜக்க வண்ணார் என்று கொடுத்து விட்டதாக, ஆனால் தான் வண்ணார் இனத்தை சேர்ந்தவர் என்றும் அதனால் மாற்ற வந்துள்ளதாகவும் சொன்ன, ஆனால் இங்கு மாற்ற முடியாது என்றும் படிப்பறிவு இல்லாத அந்த பெண் என்னிடம் கூற, நான் அப்போது ஆன்லைனில் எம்பிசி கேட்டகரி தமிழ்நாடு அரசு லிஸ்ட் பார்த்து 2 ஒண்ணுதாம்மா, கவலைப்படாமல் போங்க என்று அனுப்பி வைத்தேன். வண்ணார் என்றால் வண்ணார் மட்டும்தான் வாங்கணும். அதை விட்டு வந்து பாத்தீங்கன்னா மடிவாளா வண்ணார், அந்த மாதிரி அந்த வண்ணார் இந்த வண்ணார் வாங்கினாங்கன்னா இந்த மாதிரிதான் ஆகும். மொழி கலப்பு இல்ல, இனக்கலப்பு இல்ல, நம்மளுடைய இடஒதுக்கீடுல இருந்து எல்லாமே வந்து பார்த்தா பறிக்கப்படும். தயவு செய்து வந்து சாதி சான்றிதழ் பற்றிய புரிதலோடு அணுக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கோரிக்கையும் கூட. அடுத்து விஜயராகவன், தமிழ் இலக்கியம் பிறமொழியாளர் படித்து ஆசிராவதை ஏன் குறை சொல்கிறீர்கள்? ஆங்கில இலக்கியம் படித்த எங்களை எந்த ஆங்கிலேயரும் குறை கூறுவது இல்லையே. தமிழ்நாடு உங்கள் அப்பன் விட்டு சொத்தா? மண் யாருக்கு உரிமை என்று யார் முடிவு செய்வது? உன்னால் சென்னையில் 1 சென்ட் நிலம் வாங்க முடியுமா? உனக்கு இருப்பது பொறாமை, வயிற்றெரிச்சல். இப்படிப்பட்ட மனநிலை மனநோயாக மாறும். நல்ல மனநல மருத்துவரை அணுகுவோம். இந்த விஜயராகவன் இருந்தாலும் இருக்காப்லையே, எல்லா வீடியோல வருவாப்புல எல்லாம். ஆனா நம்ம கேட்கிற கேள்விக்கு வந்து மட்டும் இருந்தால் பதில் சொல்லவே மாட்டாப்ல. அதாவது எந்த ஆங்கில இலக்கியம் படித்து எங்களை எந்த ஆங்கிலம் குறை கூறுவது இல்லையாமா. தமிழ்நாடு உங்க அப்பன் வீட்டு சொத்தா அப்படிங்கிறாங்க. எங்க அப்பன் வீட்டு சொத்து தான் அது. ஆமா, எங்க அப்பன் வீட்டு சொத்து தான். எங்க அப்பனோட அப்பன் வீட்டு சொத்து தான். இங்க வந்து நடந்த ஒவ்வொரு அந்நிய படையெடுப்புலையும் தமிழர்கள் தான் எதிர்த்து நின்று சண்டை போட்டிருக்காங்க, உயிர் தியாகம் பண்ணாங்க. திருடிக்கிட்டு வந்து பார்த்தோம்னா போலியோ சுதந்திர போராட்ட தியாகின்ற பேர் வாங்கினவங்க இங்க யாரும் கிடையாது. இங்க உண்மையிலேயே போராடின எத்தனையோ தமிழ் சாதியில் உள்ள போராளி எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்பெல்லாம் வந்து எங்க போனாங்க இவங்க? எங்கேயும் போகலையே. ஆங்கிலேயர் படையெடுத்த வந்தப்பையும் சரி, பிரெஞ்சுக்காரன் படையெடுத்த வந்தப்பையும் சரி, உன் அப்பையோட சொத்தான் கேட்கிறியே. இதுலயே வந்து உன்னோட அந்த என்ன சொல்றது வன்மத்தோட உச்சம் எங்க போகுது தெரியுதா? தமிழ்நாடு உங்க அப்பையோட சொத்துன்னு கேட்டா தமிழ்நாடு தமிழுடைய அப்பையோட சொத்து தான். உன் அப்பையோட சொத்தா? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே தன்னுடைய சொந்த தமிழ் குடிகளவே சக தமிழ் குடிகளவே வந்து பாத்தீங்கன்னா இழிவுபடுத்தி பேசுறதும், அவருடைய வரலாற்றை வந்து பாத்தீங்கன்னா மாற்றி எழுதும், திருச்சி எழுதுதான் காரணம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த நிலைமை தான். அவனுக்கு சேர்த்துதான் வந்து புடல் நடிச்சு இந்த நாட்டை விட்டு வெளியே தத்துருவாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஆட்கள் வந்து உன் நண்பனாவும் இருப்பான், உன்னோட ஸ்கூல்ல படிப்பான், உன் காலேஜ்ல படிப்பான், உன் கூட வேலை வைப்பான். ஆனா அந்த இடத்த வாயை திறக்கவே மாட்டான். நான் தமிழ் தான் பெருசுன்னு சொல்லுவான். ஆனால் எங்கெங்கெல்லாம் இருட்டு இருக்கோ அந்த இருட்டை நின்றுகிட்டு இந்த மாதிரிதான் பேசுவான். அவனோட வன்மம், அவனோட உச்சம் இதுதான். விஜயநகர தெலுங்கு பலிஜர்களின் ஆதிக்கத்தினால் இனவழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட கவரா ஆக்கப்பட்ட கவரைகள் நாங்கள். வரலாற்று ரீதியாக தமிழ் வணிக குடிகள் தான் அண்ணா. அதை இடைக்கால மற்றும் பிற்கால காலத்து வணிக கல்வெட்டுகள் மூலம் நிறுவ முடியும். கவல் கவர் கவறு பிளவுண்ட தோற்றமுடையது. கவறு சோழி, கவறு கவற்றை, கவரை சோழியர் பிரிவை சேர்ந்தவர்கள். கவரை என்ற சொல்லின் பொருள் பிளவுண்ட தோற்றமுடையது. வலை, சங்கு மற்றும் சோழியை குறிக்கும் கவரைகள். நிறைய அந்த மாதிரி கட்டுரை எழுதுக்காப்புல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் இதை எடுத்து நான் படிச்சு கண்டிப்பா நான் ஒரு விளக்கம் கண்டிப்பா கொடுக்குறேன். நான் தமிழர்கள் ஒற்றுமை. மாற்று மொழிக்காரர்கள் 15% இருக்கின்றார்கள். கிறிஸ்தவர்கள் 12% இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் 11% இருக்கிறார்கள். இதுவே தவறான விஷயம். கிறிஸ்தவர்கள் 12% பேர்ல 2% இல்ல 1% கூட வந்து மாற்று மொழியில இருக்க மாட்டாங்க. கிறிஸ்தவ வன்னியர், கிறிஸ்தவ பறையர், கிறிஸ்தவர் கிறிஸ்தவர் பல்லர் அப்படின்னு சொல்லி, கிறிஸ்தவ நாடார், கிறிஸ்தவ மறவர் அப்படின்னு முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க. ஏன் சில கல்லர்கள் கூட வந்து கிறிஸ்டியனா இருக்காங்க. வெள்ளாளர்கள் கிறிஸ்டின் வெள்ளாளர் கூட இருக்காங்க. தமிழ்நாட்டை வந்து இப்போ ஒருத்தர் வந்து அடுத்த முதலமைச்சர் கூட வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் வெள்ளாளர்னு சொல்லி கூட வந்து இருக்காங்க. ஆக இந்த அதே மாதிரி இஸ்லாமியர் வந்து 11% இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த இஸ்லாமியர் வந்து பாத்தீங்கன்னா லெப்பை, மரக்காயர் இவங்க 2 பேரையும் கழிச்சோம்னா வந்து அதுவும் கம்மியா தான் இருக்கும். ஆக நீங்க பிறமொழியாளர்ல வந்து இந்த இதை கொண்டு வந்தீங்கன்னா குழப்பம் தான் ஏற்படும். தெலுங்கர்களும் தமிழர்கள் தான் மறந்து விடாத நாயே. சரிங்க, நாயுடு நாயக்கர் அனைவரும் விடுதலை போராட்டத்தில் சொத்து சுகங்களை உயிர்களை இழந்து இந்த தமிழ்நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டர் என்பதை மறந்து விடாத நாயே. சரி நாயே. தெலுங்கர்கள் இந்த தமிழ்நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டர் என்பதை மறந்து விடாத நாயே. சரி நாயே, சொரி நாயே. என்ன ஒரு பேச்சு. சரி, ரைட், ஓகே. இதனால நம்ம கேட்கணும்னு சொல்லி தலையெழுத்து. இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கணும், என்ன கமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி நீங்களே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க மக்களை. சரி, இன்னைக்கு நேரடியா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்மளுடைய கமெண்ட், நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய டாபிக்கு நம்ம டைரக்டா போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய அந்த பிறமொழியாளர்கள் பட்டியல் யாருன்னா ஜங்கம்.
ஜங்கம். இது வந்து கர்நாடகால வந்து ஜங்கம் சொல்லுவாங்க. அதே இது வந்து நீங்க ஆந்திரா போயிட்டீங்கன்னா வந்து ஜங்கலு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யாருன்னா வந்து இந்த சிவனை வந்து வழிபடக்கூடிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் லிங்காயத். இங்க கர்நாடகால வந்து அதிகமான எம்எல்ஏக்கள் உள்ள ஒரு கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் வந்து லிங்காயத். அந்த லிங்காயத்து தான் வந்து எங்களுடைய பூர்வீகம். அதுல இருந்து நாங்க உருவானவங்க தான் அப்படின்னு சொல்லி இந்த ஜங்கம்ன்றவங்க வந்து கிளைம் பண்றாங்க. இவங்க லார்ஜ்லி என்ன லாங்குவேஜ் பேசுறாங்கன்னா, இவங்க கர்நாடகால வந்து இருந்தாலும் இவங்க லார்ஜ்லி பேசுற லாங்குவேஜ் எதுனா வந்து தெலுங்கை வந்து தாய்மொழியா கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜங்கம்ன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பிரிவா வந்து இருக்காங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வந்து பட்டைக்காரையாஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சாரமூர்த்திஸ் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. அதுல வந்து பட்டறிக்காரையஸ் வந்து யாருன்னா அவங்க ஹெட் குவார்டர்ஸ்ல கோவில்ல மட்டுமே இருக்கக்கூடியவங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா சாரமூர்த்திஸ் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க ஒவ்வொரு வில்லேஜுக்கும் சேர்ந்து அந்த மதத்தை வந்து பாத்தீங்கன்னா பரப்பக்கூடிய வேலையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க. 2வது இவங்க அந்த காலத்திலேயே வந்து அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சியா இருக்கிறப்ப அந்த மைசூர்ல இருந்து ஆந்திரால இருந்து எல்லாத்தையும் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புல 1,02,000 பேர் வந்து இருந்திருக்காங்க. இன்னைக்கு கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தென் தமிழ்நாட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் வரைக்கும் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கா? ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன் தெரியுமா? நீங்க அரசு அதிகாரிகள்கிட்ட போயிட்டு பண்டாரம் என்று சாதி சான்றிதழ் கேட்டா ஜங்கம் என்று போட்டு கொடுக்குறாங்க. இத கம்ப்ளைண்டாவே ஒரு பையன் வந்து சொல்றாப்புல. பழனி தாலுகால போயிட்டு பண்டாரம் சொல்லி சாதி சான்றிதழ் வாங்க போனா ஜங்கம் சொல்லி போட்டு கொடுக்கிறது. திண்டுக்கல்ல போயிட்டு வந்து பண்டாரம் சொல்லி சாதி சான்றிதழ் கேட்டா ஜங்கம் சொல்லி போட்டு கொடுக்கிறது. விருதுநகர்ல போயிட்டு வந்து பண்டாரம் என்று சாதி சான்றிதழ் கேட்டா ஜங்கம் கொடுக்கிறது. படித்த இளைஞர்கள் போய் கேட்டா அது கொடுக்கறது கிடையாது. படிப்பறிவு இல்லாதவர்கள் யாராவது போய் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஜங்கம் சொல்லி போட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க. இதை உடனடியாக அரசு கவனம் செலுத்த வேண்டும். அதிகாரிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா போய் சேர வேண்டும். நீங்க பண்டாரம் என்று கேட்டால் பண்டாரம் சொல்லி சாதி சான்றிதழ் கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகளுக்கு ஏன் இவ்வளவு தூரம் வந்து வன்மம் வருது? உப்பாறு இது உப்பிலிருந்து சொல்லி கேட்டா வந்து ஏன் உப்பிலிருந்து கொடுக்காம உப்பாரான்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அவ்வளவுதான் யோசிக்கிறாங்க. குறவர் என்று கேட்டால் நரிக்குறவன் சொல்லி போடுறது ஏன் வந்து குருவிக்காரன் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஏன் குயவன் போய் கேட்டா வந்து குலாளர்னு சொல்லி போய் வந்து ஏன் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஏன் வந்து வண்ணார்னு சொல்லி போய் கேட்டா வந்து மடிவாளான்னு சொல்லி வந்து ஏன் கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய அதாவது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருதுன்னு சொல்லி வந்து பாடினாங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் எனக்கு அர்த்தமே புரியுது. கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம ஒரு இனத்தையே வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையாக மாற்றுவதற்கு என்னென்ன வழிகோள்கள் இருக்கிறதோ அதுல முதன்மையான வழிகோள் அவனுடைய குடியடையாளத்தை வந்து ஒழித்து கட்டுவதுதான். அதனோட வேலைதான் இந்த வேலையும். பண்டார மக்கள் வந்து இன்றைக்கு நிறைய இடத்துல இருந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு எதிராக? தெலுங்கு பிராமணர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். பழனியில் நாங்கள் தான் வந்து பூசாரியால இருந்தோம்னு சொல்லி அவங்க போராடிட்டு இருக்காங்க அந்த மக்கள் எல்லாமே. அதே மாதிரி இன்றைக்கு எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய நாட்டார் தெய்வங்கள் எங்களுடைய நாட்டு கட்டமைப்பில் உள்ள அனைத்து கோயிலுமே வந்து யார் பூசாரி இருக்காங்கன்னா ஒன்று பண்டாரங்கள் இருக்காங்க, இல்லைன்னா வேளாண் மக்கள் தான் இருக்காங்க. ஆனா இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா பண்டாரன் வரும் ஜங்கம் போயிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து நீ யாருப்பா கேட்டா ஜங்கம் சொன்னோம்னா அவங்களை எப்படி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் குடியாக ஏத்துக்க முடியும்? ஆனா அவன் உண்மையிலேயே தமிழரை தான் இருப்பான். அவன் சாதி சான்றிதழ் அவனை தமிழராக இல்லாமல் தெலுங்கராக மாற்றும். இதுதான் நீங்க போய்கிட்டு இருக்கு. தயவு செய்து வந்து விழிப்புணர்வோடு இருப்போம். நம்ம மக்கள் வந்து பேசுறப்ப ஒவ்வொருத்தவங்களையும் தெளிவா வந்து புரிய வைங்க. பண்டார மக்கள்கிட்டையும் சொல்லுங்க. பண்டாரத்துல இருக்கிற சில தலைவர்கள்லாம் வந்து உருவ ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தா ட்விட்டர்ல எழுதுறாங்க. அவங்க எல்லாம் இதை பத்தி வந்து மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா ஜங்கம்ன்றவங்க அவங்களோட பூர்வீகமா வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானாவையும் மைசூரையும் வந்து பார்த்தா காட்டுறவங்க. அவங்களும் வந்து சைவர்கள். ஆனா அவர்கள்ட்ட போயிட்டு பண்டாரங்கள் ஆகிய நீங்களும் அவங்களும் ஒன்று சொன்னா நிச்சயம் ஏத்துக்க மாட்டாங்க. யார் எந்த கன்னடரும் எந்த தெலுங்கரும் எந்த மலையாளரும் தமிழரை வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் வந்து உங்களோட அதாவது உங்கள்ட்ட இருந்து நாங்க உருவான்னு சொல்லி ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம 2 பேரும் சமம்னு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா சத்தம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மாத்திட்டே இருக்காங்க. ஏன்னா தமிழர்கள் தமிழ்நாட்டில் சிறுபான்மையர் என்று நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்றாங்க. இப்ப திருவண்ணாமலை கோயிலை கட்டியதே வந்து என்னுடைய தாத்தா நாயக்கர்னு சொல்லி நாயுடுன்னு சொல்லி சொன்னாரு பாத்தீங்களா ஒரு அமைச்சரு. அதுதான் வந்து உச்சம். அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலை என்ற பேரையே வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சலம் சொல்லி மாத்துறாங்க பாத்தீங்களா, அது அதை விட உச்சம். இன்றைக்கு திருவண்ணாமலை சுத்தி போனீங்கன்னா எல்லா போர்ட்லயும் தெலுங்குன்னு தமிழ் இருக்கு பாத்தீங்களா,
அதுக்கு அடுத்த கட்ட உச்சம். இது 4வது உச்சம். தயவுசெய்து மக்கள் வந்து இது புரிந்து அறிந்து சக தமிழ் குடிகளை இழிவுபடுத்தாமல் அவர்களுடைய வரலாறு அவர்களுக்கு, உங்களுடைய வரலாறு உங்களுக்கு. குற்ற பரம்பரை சட்டம் என்பது இந்த தமிழ்நாட்டை, இந்த இந்தியாவை திருட வந்த அதாவது உலகத்துக்கே அவன் தான் குற்ற பரம்பரை. ஆக்சுவலா நம்ம தான் அவன் மேல குற்ற பரம்பரை போடணும். உலகம் ஃபுல்லா வந்து குற்றம் செஞ்சு, போர்க்குற்றம் செஞ்சு, செவ்விந்திய பெண்களை கற்பழித்தவன், உலகத்திற்கு ஆப்பிரிக்க பெண்களை கற்பழித்தவன், இந்திய பெண்களை கற்பழித்தவன், இந்திய வளங்களை சுரண்டிய ஆங்கிலேயன் தான் வந்து உண்மையான குற்ற பரம்பரை. ஆனால் அவன் என்னமோ நம்மளை பார்த்து குற்ற பரம்பரை சொன்னான்னு சொல்லி அதை கேட்டுட்டு சில ஜந்துகள் பேசுதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு இழிச்சொல்ன்றத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு காணொலியில அடுத்த ஒரு இதுல வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.